ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேரடியாக மோதிக்கொண்ட ரஜினி மற்றும் விஜயகாந்துடைய 13 படங்களில் எந்த படங்கள் அதிக நாள் ஓடி வெற்றி பெற்றது, அதாவது ரஜினியா அல்லது விஜயகாந்தா அதிக தடவைகள் வெற்றி பெற்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்துக்கு இடையில் மோதல் 1985 தான் முதல் ஆரம்பித்தது. ரஜினிக்கு நான் சிகப்பு மனிதன் திரைப்படமும் விஜயகாந்துக்கு ராமன் ஸ்ரீராமன் திரைப்படமும் வெளியானது. இதில் ரஜினி நான் சிகப்பு மனிதன் மக்களிடையே அதிக வரவேற்பு பெற்று திரையரங்குகளில் 100 நாட்களுக்கும் அதிகமாக ஓடி வெற்றி பெற்றது. ஆனால் விஜயகாந்துடைய ராமன் ஸ்ரீராமன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அதனால் இந்த படம் தோல்வியை சந்தித்தது. அதனால் இந்த மோதலில் வெற்றி பெற்றது ரஜினிகாந்த். இவங்களுக்குள்ள ரெண்டாவது மோதல் 1986 ரஜினிக்கு மாவீரன் திரைப்படமும் விஜயகாந்துக்கு தர்ம தேவதை திரைப்படமும் வெளியானது. ரஜினியுடைய மாவீரன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. அதனால் படம் தோல்வியை சந்தித்தது. ஆனால் விஜயகாந்துடைய தர்ம தேவதை திரைப்படம் 100 நாட்களுக்கு அதிகமாக திரையரங்குகளில் ஓடி படம் வெற்றியை தழுவியது. இதனால் இந்த மோதலில் வெற்றி பெற்றது விஜயகாந்த். இவர்களுக்கு இடையில் மூணாவது மோதல் 1987 ஆரம்பித்தது. ரஜினிக்கு வேலைக்காரன் திரைப்படமும் விஜயகாந்துக்கு வேலுண்டு வினையில்லை திரைப்படமும் வெளியானது. இதில் ரஜினியுடைய வேலைக்காரன் திரைப்படம் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று திரையரங்குகளில் கிட்டத்தட்ட 175 நாளுக்கும் அதிகமாக இந்த படம் ஓடி மாபெரும் வெற்றியை தழுவியது. ஆனால் விஜயகாந்துடைய வேலுண்டு வினையில்லை திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. அதனால் படம் தோல்வியை தழுவியது. இந்த மோதலில் வெற்றி பெற்றது ரஜினிகாந்த். இவர்களுக்கிடையில் நாலாவது மோதல் 1988 ஆரம்பித்தது. ரஜினிகாந்துக்கு தர்மத்தின் தலைவன் திரைப்படமும் விஜயகாந்துக்கு செந்தூர பூவே திரைப்படமும் வெளியானது. இதில் ரஜினிகாந்தின் தர்மத்தின் தலைவன் திரைப்படம் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று படம் வெற்றி பெற்றது. அதேபோல் விஜயகாந்தின் செந்தூர பூவே படமும் அதிகமாக மக்களிடையே வரவேற்பை பெற்று படம் 200 நாட்களுக்கும் அதிகமாக திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றியை பெற்றது. இந்த மோதலில் வெற்றி பெற்றது விஜயகாந்த். இவர்களுக்கிடையில் ஐந்தாவது மோதல் 1988 அதே வருடம் ஆரம்பித்தது. இதில் ரஜினிகாந்துக்கு குரு சிஷியன் திரைப்படமும் விஜயகாந்துக்கு உள்ளத்தின் நல்ல உள்ளம் திரைப்படமும் வெளியானது. இதில் ரஜினிகாந்துடைய குரு சிஷியன் திரைப்படம் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று 175 நாளுக்கும் அதிகமாக திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது. ஆனால் விஜயகாந்துடைய உள்ளத்தின் நல்ல உள்ளம் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அதனால் இந்த படம் தோல்வியை தழுவியது. அதனால் இந்த மோதலில் வெற்றி பெற்றது ரஜினி அவர்கள். இவர்களுக்கிடையில் ஆறாவது மோதல் 1989 நடைபெற்றது. இதில் ரஜினிக்கு மாப்பிள்ளை திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களுக்கு ராஜநடை திரைப்படமும் வெளியானது. இதில் ரஜினியுடைய மாப்பிள்ளை திரைப்படம் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று கிட்டத்தட்ட 200 நாளுக்கும் அதிகமாக திரையரங்குகளில் ஓடி படம் மாபெரும் வெற்றியை தழுவியது. ஆனால் விஜயகாந்த் அவர்களுடைய ராஜநடை திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. அதனால் இந்த படம் தோல்வியை தழுவியது. அதனால் இந்த மோதலில் வெற்றி பெற்றது ரஜினிகாந்த் அவர்கள். இவர்களுக்கிடையில் ஏழாவது மோதல் 1990 இடம்பெற்றது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு பணக்காரன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களுக்கு புலன் விசாரணை திரைப்படமும் வெளியானது. இதில் ரஜினிகாந்துடைய பணக்காரன் திரைப்படம் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று கிட்டத்தட்ட 175 நாளுக்கும் அதிகமாக திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றியை தழுவியது. ஆனால் விஜயகாந்துடைய புலன் விசாரணை திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. அதனால் இந்த படம் தோல்வியை தழுவியது. அதனால் இந்த மோதலில் வெற்றி பெற்றது ரஜினிகாந்த் அவர்கள். இவர்களுக்கிடையில் எட்டாவது மோதல் 1991 நடைபெற்றது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு தளபதி திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களுக்கு மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் திரைப்படமும் வெளியானது. இதில் ரஜினிகாந்துடைய தளபதி திரைப்படம் 150 நாளுக்கும் அதிகமாக திரையரங்குகள் ஓடி மாபெரும் வெற்றியை தழுவியது. ஆனால் விஜயகாந்துடைய மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. அதனால் படம் தோல்வியை தழுவியது. அதனால் இந்த மோதலில் வெற்றி பெற்றது ரஜினிகாந்த் அவர்கள். அடுத்து இவர்களுக்கு இடையில் 9வது மோதல் 1992 ஆரம்பித்தது. இதில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மன்னன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களுக்கு சின்ன கவுண்டர் திரைப்படமும் வெளியானது. இதில் ரஜினிகாந்த் அவர்களுடைய மன்னன் திரைப்படம் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று கிட்டத்தட்ட 175 நாளுக்கும் அதிகமாக திரையரங்குகளில் ஓடியது.
அதே போலவே விஜயகாந்த் அவர்களுடைய சின்ன கவுண்டர் திரைப்படமும் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கும் அதிகமாக திரையரங்குகளில் ஓடி படம் மாபெரும் வெற்றியை தழுவியது. அதனால் இந்த மோதலில் வெற்றி பெற்றது விஜயகாந்த் அவர்கள். அடுத்து இவர்களுக்கிடையில் 10வது மோதல் 1993 நடைபெற்றது. இதில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எஜமான் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஏழை ஜாதி திரைப்படமும் வெளியானது. இதில் ரஜினிகாந்த் அவர்களுடைய எஜமான் திரைப்படம் 175 நாளுக்கும் அதிகமாக திரையரங்குகளில் ஓடி படம் மாபெரும் வெற்றியை தழுவியது. ஆனால் விஜயகாந்த் அவர்களுடைய ஏழை சாதி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. அதனால் படம் தோல்வியை தழுவியது. இந்த மோதலில் வெற்றி பெற்றது ரஜினிகாந்த் அவர்கள். அடுத்து இவர்களுக்கிடையில் 11வது மோதல் 1994 நடைபெற்றது. இதில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வீரா திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களுக்கு அனஸ்ராஜ் திரைப்படமும் வெளியானது. இதில் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீரா திரைப்படம் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று 150 நாளுக்கும் அதிகமாக திரையரங்குகளில் ஓடி படம் மாபெரும் வெற்றியை தழுவியது. ஆனால் விஜயகாந்துடைய திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. அதனால் படம் தோல்வியை தழுவியது. இதில் வெற்றி பெற்றது ரஜினிகாந்த் அவர்கள். அடுத்து இவர்களுக்கிடையில் 12வது மோதல் 1995 நடைபெற்றது. இதில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாஷா திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களுக்கு கருப்பு நிலா திரைப்படமும் வெளியானது. இதில் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாஷா திரைப்படம் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று கிட்டத்தட்ட 365 நாளுக்கும் அதிகமாக திரையரங்குகளில் ஓடி படம் மாபெரும் வெற்றியை தழுவியது. அதேபோல் விஜயகாந்த் அவர்களுடைய கருப்பு நிலா திரைப்படமும் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று திரையரங்குகளில் படம் அதிக நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றியை தழுவியது. இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் அதிக நாள் திரையரங்குகளில் ஓடிய காரணத்தால் இந்த மோதலில் வெற்றி பெற்றது ரஜினிகாந்த் அவர்கள். கடைசியாக இவர்களுக்கு இடையில் மோதல் 1999 நடைபெற்றது. இதில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு படையப்பா திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களுக்கு பெரியண்ணா திரைப்படமும் வெளியானது. இதில் ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா திரைப்படம் அதிக நாள் திரையரங்குகளில் ஓடி மக்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்று படம் மாபெரும் வெற்றியை தழுவியது. ஆனால் விஜயகாந்த் அவர்களுடைய பெரியண்ணா திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. அதனால் படம் தோல்வியை தழுவியது. அதனால் இந்த மோதலில் வெற்றி பெற்றது ரஜினிகாந்த் அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் படங்கள் மோதியதில் அதிக தடவை ஜெயித்தது ரஜினிகாந்த் அவர்கள் தான். உங்களுக்கு விஜயகாந்த் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களில் நீங்கள் விரும்பி பார்த்த படங்கள் எது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் அதிக தடவைகள் எந்த படங்கள் பார்த்தீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.